பாங்கு சொல்லக்கூடிய நேரத்தில் செய்யக்கூடிய துஆ, மழை பொழியும் பொழுது செய்யக்கூடிய துஆ. இந்த 2 நேரத்தில் நாங்கள் என்ன பிரார்த்தனை செய்தாலும் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க மாட்டான் என்று ஹதீஸ் வருகிறது. ஏற்கனவே நம்ம ஒரு ஹதீஸை பார்த்திருப்போம். பைனல் அதானி வல் இகாமத்தி லா யுரத். அதானுக்கும் இகாமத்துக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய நேரங்களில் அல்லாஹ் அந்த துஆவை ரத்து செய்ய மாட்டான். ஆனால் அந்த நேரம் அதானுடைய நேரத்திலிருந்து ஆரம்பிக்கப்படும். அல்லாஹு அக்பர் என்ற முஅத்தின் சொல்லிவிட்டால் மனதில் இருக்கக்கூடிய ஆசையை அப்படியே வெளிப்படையாக சொல்ல வேண்டும். அப்படியே உள்ளத்தால் அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும். அந்த நேரத்தில் செய்யக்கூடிய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க மாட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு அழுத்த திருத்தமாக சொல்லுகிறார்கள். இது அபூதாவுதில் வரக்கூடிய 2540வது ஹதீஸ். 4வது மிக முக்கியமான விஷயம், இந்த மழை பொழியும் பொழுது அதிகமாக மழை வந்துடுச்சு அப்படின்னு சொல்லுங்க. அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்? அதுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஒரு பிரார்த்தனை சொல்லுகிறார்கள். இந்த சம்பவம் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், மதீனால மழை வரலை. சில சஹாபாக்கள் வந்தாங்க, யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு மழை வரலையே, மழைக்காக பிரார்த்தனை செய்யுங்கண்ணே. யாரிடம் வந்து கேட்கிறாங்க? ரசூலுல்லாஹ்விடம். ரசூலுல்லாஹ்வுடைய துஆ அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பானா? கேட்டார்கள், உடனடியாக மழை வந்து விட்டது. எப்படி மழை? அப்படியே அவர்களுடைய ஊரை அவ்வளவு தண்ணியாக ஆக்கக்கூடிய அளவுக்கு மழை வந்தது. அளவுக்கு மீறி தண்ணி வந்தது. எந்த சஹாபி துஆ கேட்டாரோ அதே சஹாபி வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் மிம்பரில் இந்த மாதிரி ஒரு மஜ்லிஸில் உட்கார்ந்து சஹாபாக்களிடம் பேசும் பொழுது அந்த சஹாபி வந்து சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், ஹலக, எங்களுடைய ஆடு மாடு எங்களுடைய நிலங்கள் எல்லாம் அழிந்து விட்டது. இந்த மழையை எங்களுக்கு அதிகமாக ஆகக்கூடாது என்பதற்கு நீங்கள் துஆ செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் ஒரு துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா. யா அல்லாஹ், இந்த மழையை எங்கள் மீது பொழியாமல் பக்கத்தில் கொண்டு போயிடு. யாருக்கு அது பயனுள்ளதாக இருக்குமோ அந்த இடத்தில் இந்த மழையை கொண்டு சேரு. அல்லாஹும்ம அலல் ஆகாமி வல் ஜிபாலி வல் ஆஜாபி வத் துராபி வல் அவ்தியதி வ மனாபதி ஷஜர். இந்த மரங்கள், இந்த பறவைகள், இந்த மலைகள், இந்த பூச்சிகள், இந்த மிருகங்கள், இவர்கள் மீது இந்த மழையை பொழிய செய் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவை கேட்டார்கள். இப்போ பாருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய ரஹ்மத், கருணையை தனக்கு மட்டும் இல்லாமல் வேறொரு ஊருக்கு அனுப்ப சொல்லிவிட்டு அதில் இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய மிருகங்களுக்கும் அந்த மழை துளி வர வேண்டும் என்பதற்காக பிரார்த்தனை செய்தார்கள். இந்த பிரார்த்தனை நாமும் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அப்போ மழை பெய்வதற்கு முன்பாக நாங்கள் செய்யக்கூடிய ஒரு துஆ ஒன்று, மழை பெய்ஞ்சிட்டு இருக்கும் பொழுது செய்யக்கூடிய துஆ ஒன்று. அல்லாஹ் செய்யவன்